சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். இந்த 3 விடயங்களை நீங்கள் செய்து வாருங்கள், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ரிஸ்கினுடைய அபிவிருத்தி உங்களுக்கு ஏற்படுத்துவான். அலி ரஸியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஃபாத்திமா ரஸியல்லாஹு அவர்களும் அலி ரஸியல்லாஹு அவர்களும் இரவு உறங்குறதுக்காக வேண்டி அவர்களுடைய அறைக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்ஹு ரசூலுல்லாஹ் அவர்கள் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்த அலியும் ஃபாத்திமாவும் எழும்ப ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா மக்கானிக்குமா, நீங்க எழும்ப வானாம், அந்த இடத்துல உட்காருங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். ஃபாத்திமா ரஸியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலுடைய அந்த குளிர் தன்மை என்னுடைய காலுக்கு நான் உணர்ந்தேன். நபி அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த இரவு நேரத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு அழகான அமலை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறேன். என்ன யா ரசூலுல்லாஹ், எந்த மனிதர் அவருடைய தூக்கத்துக்கு முன்னால 33 விடுத்தம் சுப்ஹானல்லாஹ் சொல்றாரோ, 33 விடுத்தம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரோ, 34 விடுத்தம் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். இந்த 3 விடயங்களை நீங்கள் செய்து வாருங்கள், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ரிஸ்கினுடைய அபிவிருத்தி உங்களுக்கு ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ ஃபாத்திமாவுக்கும் அலியுக்கும் ரஸியல்லாஹு அன்ஹுமா கற்றுக் கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து வெளியாகிட்டாங்க. அலி ரஸியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய அந்த பண்பை பார்த்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எவ்வளவு ஆழமாக அமல் செய்திருக்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் கூறுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் இரவு நேரம் நான் தூங்க செல்லும் பொழுது இந்த ஹதீஸை விட்டது கிடையாது.